தெய்வ திருமகள். அதேதான். அண்ணே, என்னண்ணே கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இத்தனை நாள்ல எவ்வளவு விஷயம்லாம் நடந்திருக்கு, ஆனா இப்படி கலங்கி உடஞ்சு போய் நின்னு நான் பார்த்ததே இல்லையாண்ணே. உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. எனக்கு நடக்கிற விஷயம் எதுவுமே புரியல. எல்லாமே குழப்பமா இருக்கு. பாரதி ஒரு பக்கம் என்ன நடந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. மித்ராவுக்கு பாரதி குழந்தைங்கன்னு யாரை பார்த்தாலுமே பிடிக்க மாட்டேங்குது. மித்ரா தமிழை என்ன பண்ணி வச்சிருக்கா பார்த்தல. தமிழுக்கு பேச்சு வரலன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் எனக்கு உயிரை போயிடுச்சு. பாரதி எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கிறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த சின்ன வயசுல நான் தான் அவளோட அப்பான்னு தெரிஞ்சும் தமிழை எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிட்டு இருக்கா. அவளை அப்படி பார்க்கறதுக்கு என்னால முடியல. பாரதி என்னோட வைஃப், ஆதித்யா தமிழ் 2 பேரும் என்னோட பசங்க. இவ்வளவு உண்மை எனக்கு தெரிஞ்சும் எதையுமே வெளிக்காட்ட முடியாதபடி இருக்கு. இது விதியா இல்ல சதியான்னு எனக்கு தெரியல. என் மனசு ரொம்ப வலிக்குது. அந்த வலி என்னால தாங்க முடியல. எவ்வளவு கேட்டாலும் பாரதி உண்மையை சொல்ல போறதில்ல. அது தெரிஞ்சுக்கிற முயற்சியில நான் பொறுமையா இருந்து தமிழையும் ஆதித்யாவையும் கவனிக்காம விட்டுட்டோமோ ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒரு அப்பாவா நான் செய்ய வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்கு. பாரதி என்கிட்ட வந்து நீங்க தான் என் புருஷன்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம். சிஸ்டர், சொல்லுங்க மேடம். என் பேரு பாரதி. இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதா சொல்லிருந்தாங்க. நாங்க அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். பேஷண்டோட பேர் சொல்லுங்க. தமிழ் செல்வி. இதை செக் பண்ணி சொல்றேன். உங்க பொண்ணோட பேரு அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல இருக்கு. டாக்டர் மத்த பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சிஸ்டர்? உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி சொல்றேன். இப்ப நீங்க உடனே 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டிருங்க. என்ன சிஸ்டர், திடீர்னு இவ்ளோ பெரிய அமௌண்ட் கட்ட சொல்றீங்க? உங்களுக்கு நேத்து அப்பாயின்மெண்ட் போட்டப்போ இந்த விஷயத்தை யாருமே சொல்லலையா? இல்ல, டாக்டர் தான் எங்களுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டாரு. அப்ப கூட அவரு இவ்ளோ பெரிய அமௌண்ட கட்ட வேண்டியிருக்கோன்னு சொல்லவே இல்ல. மேடம், இந்த டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு 50,000 ரூபாய் பே பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேசுறதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்காக மீதி பேமெண்ட்டை யூஸ் பண்ணிப்போம். நீங்க அப்பப்ப வந்து குழந்தைக்கு பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி இருக்கும். சோ நீங்க மொத்த பணத்தையும் கட்டினாதான் டாக்டரை பார்க்க முடியும். ஓகே சிஸ்டர், நான் கொஞ்ச நேரத்துல பணம் கட்டிடுறேன். ஓகே. இன்னைக்கு குழந்தைக்கு சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. அவரு பேஷண்ட்டுக்கு பேசுறதுக்காக ட்ரைனிங் கொடுப்பாரு. சரிங்க சிஸ்டர். இவ எதுக்கு போன் பண்றா? ஹலோ சார், நான் பாரதி பேசுறேன். தெரியுது, சொல்லு. சார், எனக்கு இன்னும் சம்பளம் வரல. நான் ஆல்ரெடி மேனேஜர் கிட்ட பேசியிருந்தேன். இன்னைக்கு கிரெடிட் ஆயிடும் சொல்லிருந்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் கிரெடிட் ஆகல சார். எனக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பாரதி,
நீங்க நம்ம ஆபீஸ்ல தானே வேலை செய்றீங்க. இது ஃபைனான்சியல் இயர் எண்டிங்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால தான் இந்த மாசம் எல்லாருக்குமே salary பெண்டிங்ல இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள்ல salary கிரெடிட் ஆயிடும். சார் இந்த மாசம் ஓகே சார், ஆனா எனக்கு போன மாச சம்பளமே இன்னும் வரல. இப்ப அந்த பணம் எனக்கு கண்டிப்பா வேணும் சார், ப்ளீஸ். பாரதி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கம்பெனியோட கண்டிஷன் தெரியாம நீங்க எப்படி வேலை செய்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. 2-3 ப்ராஜெக்ட் கையை விட்டு போய் கம்பெனி இப்ப நஷ்டத்துல இருக்கு பாரதி. நாங்களே அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா மாச சம்பளம் கொடுக்கல, 2 மாசம் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. வேற ஏதாவது சொல்லணுமா? நிறைய வேலை இருக்கு பாரதி. எதுவும் இல்ல சார். ஆதியோட காசுல கம்பெனி நடத்திக்கிட்டு அண்ணனும் தங்கச்சியும் ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்ன பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு சம்பளத்தை கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறீங்கல்ல. உங்களெல்லாம் எங்க எப்படி கவனிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட கரெக்டா மாட்டுவீங்கல்ல, அப்ப இருக்கு உங்களுக்கு. அந்த பவானி கூட சேர்ந்து நீங்க ஆடுற ஆட்டம் சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரிய போகுது.